அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 36,344 இருக்கைகளுடன் மற்றும் 277 தனியார் பயிற்சி நிலையங்கள் 26,388 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. இன்று நம்ம இதுக்கு முன்பே ஜூன் 9 நம்ம அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து இப்போ அந்த அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகிற இன்னைக்கு நம்ம துவக்கி வச்சிருக்கோம். சென்னையிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்போ நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இன்னையிலிருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஐடிஐக்கு ஆமா சார், அவங்க கண்டிப்பா சார், கண்டிப்பா அவங்க கொடுத்திருக்காங்க சார், கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க, பல வருஷமா இருந்து வந்திருக்காங்க. இப்ப கொடுத்திருக்காங்க, அதை நான் என்னன்னு பரிசீலனை பண்ண சொல்லி அவங்களுக்கு என்னவோ நல்லது பண்ண சொல்லி. சார் 95% மேல போயிடுச்சு சார். இன்னொன்னு அவங்களுடைய ஆர்வங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு சார். இதுல நீங்க ஐடிஐன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டெக்னீஷியன்ஸ் வருவாங்க சார், ஏசி மெக்கானிக்ஸ், தென் அதுக்கப்புறம் இல்லாம அவங்களுக்கு உண்டான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன தேவையோ அது நிறைய உங்களுக்கு என்னென்ன முக்கியமான இது தேவையோ எல்லாமே இருக்காங்க சார் இதுல. ஆமா, அது இந்த ஆண்டுல இருந்து நம்ம கண்டிப்பா சார், கண்டிப்பா ஏஐல என்ன பண்ணிருக்கோம்னா சார், தொழிலில் 4.0 தரத்திலான அட்வான்ஸ்டு சிஎன்சி ரோபோட்டிக், தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், அப்புறம் நவீன தொழில் பயிற்சிகள்ல என்னென்ன இப்போ இனி வரும் காலங்கள்ல என்னென்ன டெக்னாலஜி வைஸ் செய்யணுமோ அது எல்லாமே செய்யறோம் சார். இந்த பட்ஜெட்லயுமே நீங்க பார்த்திருப்பீங்க, ஏஐலையும் நிறைய நம்ம முழுசா புதியதா நம்ம கொண்டு வரோம். அதுக்கான பயிற்சிகள் ஸ்டார்ட் பண்ணி இனி வரும் காலங்கள்ல ரொம்ப அட்வான்ஸ்டா எப்படி நம்ம ஐடிஐல கொண்டு போகணுமோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுமோ, எது முக்கியமான அம்சங்களோட நம்ம பண்றோம் சார். நேற்று முதலமைச்சர் தலைமையில் நடந்த அந்த தொழிலாளர் ஒருங்கிணைவு ஒப்பந்தத்தில் ஏற்கனவே 75% திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கு தான் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க அப்படின்ட்டு முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. நேற்று முதல்வர் துவக்கியிருக்காங்க. எதிர்கட்சியினர் எங்களை பாராட்டு செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்களா? விமர்சனம் தான் செய்வாங்க. மக்களுக்கு தெரியும் நம்மளுடைய அரசு, தமிழ்நாட்டு அரசு மக்களுக்கான அரசுன்னு மக்களுக்கு தெரியும் சார். நம்ம ஒரே எண்ணத்தோடு மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதுக்காக பண்றோம் சார். சார் ஒண்ணு இல்ல ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஐடி ரிலேட்டடா நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்க எதிர்கட்சிகளுக்கான கேள்விகளை நம்ம இன்னொரு பிரஸ் மீட்ல அவசியம் பண்ணுவோம் சார். இது மாணவர்களுக்கான உள்ளது, மாணவர்கள், டீச்சர்ஸ், தென் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுக்கான உள்ளது. நலவாரியங்கள்ல நீண்ட நாட்கள் உதவித்தொகை வழங்குறோம், பல்வேறு உதவிகள், ஆனா அது பல வருடங்களாக அந்த குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் வரைக்கும் இருக்கு சார். திருப்பியும் அடுத்த கொஸ்டினுக்கு போறீங்க. கண்டிப்பா சார் ஒண்ணு இல்ல சார், நம்ம பதவி எடுத்து மே 21 நம்ம பதவி எடுத்திருக்கோம் சார். நான் அமைச்சரா பதவி எடுத்திருக்கேன். நலவாரியங்கள் 20க்கும் மேற்பட்ட நலவாரியங்கள் நம்மளுடைய துறையில இருக்கு சார். பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு சார். படிப்படியா எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சுக்கிட்டு தான் சார் வரோம். அரசு ரீதியா நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இன்னும் அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கேட்கிற அனைத்து வேண்டுகோளையும் நம்ம செய்யறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் சார். சார் நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்லிட்டேன், இது ஐடிஐ ரிலேட்டட் விஷயம்னா ஐடிஐ மட்டும் பேசுவோம். என்னுடைய துறை சார்ந்த விஷயத்தை நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சார் பட்ஜெட்ல சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 5-6 அம்சங்களுக்கு மேற்பட்ட நிறைய திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மெயினா ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஐ ரிலேட்டட் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம் சார். பட்ஜெட் செப்டம்பர் 1 நம்மளுடைய துறை சார்ந்து இது தாக்கல் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்களே பாப்பீங்க, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 ஐடிஐ கல்லூரி புதிதாகவும் நம்ம கொண்டு வரோம். சோ அது ரிலேட்டடா நிறைய பண்றோம். 8 மணி நேர வேலை அப்படிங்கறது மாணவ சேர்க்கை தான் சார் ஜூன் 9 இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 84% மேல அட்மிஷன் ஆகி போயிட்டு இருக்கு சார். இப்ப நம்ம இன்னும் இந்த மந்த் ஆகஸ்ட் 31 இருந்து 31 வரைக்குமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு சார். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டோம், அதுக்கான வேலைகள் நடக்குது. 8 மணி நேர வேலை தான் அப்படிங்கிறது தான் சட்டத்திட்டம். திருப்பியும் அடுத்த கொஸ்டின். ஆனா பல்வேறு நிறுவனங்கள் 12 மணி நேரம் 14 மணி நேரம். நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டது
வாரியங்கள் சம்பந்தமா கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அடுத்து பணியாளர்களுக்கு நீங்க ஓவர் ஷிஃப்ட்டுக்கு அதிகமா சொல்லி அவங்களுக்கு அந்த சுமை இருக்குன்னு சொல்றீங்க. அதுவும் நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். வந்ததுல நிறைய கம்பெனிஸ்ல வந்ததுல நம்ம உடனே அந்த ஜேடி மூலியமா நம்ம போய் சரி பண்ணி கொடுக்கறோம் சார். இருந்தாலும் அன்றாட வர பிரச்சனைகளையும் உடனுக்குடன் ஸ்பாட்லயே போய் பண்றதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து வந்துகிட்டு இருக்கோம் சார். எனக்கு இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை அளித்த முதல்வருக்கும், நீங்க இவ்வளவு நேரம் நின்று பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.